போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இன்றைய விழாவினுடைய தலைவர் இலக்கிய திலகம் பேராசிரியர் ராமன் அவர்களே, நான் அவரை வாழ்த்தினேன். எனக்கு பிரசிடென்சி காலேஜில் ஆக வேண்டிய காரியம் ஒன்றும் இல்லை. ஒரு அட்மிஷனுக்கு கூட நான் போகிறதில்ல. இது அட்மிஷனுக்காக இல்லை, அவர் பேச்சை நான் அட்மிட் பண்ணிக்கிறதுக்கு அடையாளமாக அவர்களுடைய இப்படி ஒரு நல்ல ஸ்பீச் தலைமை உரையாக அமைவது என்பது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக தான். விருது பெற்ற என்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய உரத்த சிந்தனை உதயம் ராம் அவர்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு ஒரு பாசக்கயிறாக இணைந்திருக்கக்கூடிய ஸ்ரீராம் பாரதி இலக்கிய கழகத்தை சார்ந்த அனைத்து பெரியோர்கள், குறிப்பாக திரு சுந்தரேசன் அவர்கள், இங்கே வந்திருக்கிற சபையும் எல்லாமே தனித்தனி கவிஞர்கள், டாக்டர்கள், பேராசிரியர்கள், மனவளக்கலை மன்ற அன்பர்கள், இப்படி ஒவ்வொருவருமே ஒரு வகையில் தனித்த பெருமைக்கு உரியவர்கள். அதான் சரியாக சொல்கிறதா, மேடையே எதிரில் உட்காந்துருக்கு. மேடையில் இருக்க வேண்டியவங்க அப்படி எதிரில் உட்காந்துருக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சபை கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும். இன்றைக்கி நான் என்ன கோணத்தில் பேசணும் அப்படின்னு மனசில் ஒரு ஃபார்ம் பண்ணணும். அதை தான் தலைவர் உடைச்சிட்டார். அதுக்கு தான் அந்த பொன்னாடை நான் போட்டது. அதை நான் மனசில் என்ன ஒரு ஃபார்ம் நினச்சனோ அதை தான் அவர் முன்னுரையாக அழகாக சொன்னார். என் மனசுலையும் இருக்கிற ஆதங்கம் அது. இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், நபர்களை துதிபாடும், நபர்களை கொண்டாடும், நபர்களை சிறப்பிக்கும், நபர்களை அம்மதிக்கும். ஆனால் எல்லா நபர்களுமே வெவ்வேறு சமயத்தில் கொண்டாடப்பட வேண்டியவர்கள், அதே மாதிரி கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இந்த புரிதல் பல பேருக்கு கிடையாது. நான் யாரை கொண்டாடுகிறேனோ அவர்களையே நான் கண்டிக்க வேண்டிய அவசியம் வருகிற போது நான் கண்டித்தால்தான் பூர்ணமான மனிதனாக நான் வாழ்கிறேன் என்று பொருள். என் தாய் உட்பட, என் தகப்பன் உட்பட, என் குரு உட்பட சில நேரங்களில் என்னால் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இந்த தெளிவு பல பேருக்கு கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் கண்டிக்கிற ஒரே காரணத்தினாலேயே அவர்களுக்கு உள்ள மரியாதை ஒருபோதும் குறையாது. அவர்கள் என்றைக்கும் நம்மால் வணங்கத்தக்கவர்கள். சார், ஐ பெக் டு டிஃபர் அப்படிம்பாங்க. அதே நேரத்தில் வித் டியூ ரெஸ்பெக்ட், உங்கள் மீது நான் முழு மரியாதையோடு நான் உங்களிடமிருந்து மாறுபடுகிறேன். இது எவ்வளோ ஒரு சிறந்த பண்பு தெரியுமா? வித் டியூ ரெஸ்பெக்ட் நான் உங்களிடமிருந்து மாறுபடுகிறேன் என்பதற்குரிய தைரியமும் திராணியும் முதுகெலும்பும் ஸ்வயம் என்கிற சொந்த சிந்தனை உடைய எல்லோருக்கும் இருக்கும். யாருக்கு ஸ்வயம் இல்லையோ, சொந்தம் இல்லையோ, சுயமான ஆன்மா இல்லையோ, வெறும் மனமும் அறிவும் மட்டும் யாருக்கு இருக்கிறதோ, யாருக்கு அந்த பரமாத்ம தன்மை ஸ்வயம் என்பது இல்லையோ, அவர்கள் எப்போதும் இன்னொருவரை துதிபாடிக்கொண்டே இருப்பார்கள் அல்லது காலை வாரிக்கொண்டே இருப்பார்கள். ஸ்வயம் உள்ளவர்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன், இந்த கருத்தை நான் நிராகரிக்கிறேன் என்று கருத்துக்களோடு மோதுவார்கள், கருத்துக்களோடு கொஞ்சுவார்கள், கருத்துக்களை மட்டுமே சிலாகிப்பார்கள். இந்த தேசத்தில் அண்மை காலமாக குறைந்து வருகிற ஒரு நோய், கருத்துக்கள் தனித்தனியாக உள்ள மனிதர்கள் இருப்பார்கள் என்பதே இன்றைக்கு புரிந்து கொள்ளப்படவில்லை. போலரைசேஷன். என்ன போலரைசேஷன்? நீ இந்த பக்கமா அந்த பக்கமா? ஏண்டா ரெண்டு பேரும் குப்படா, ஏன் நான் குப்பையில் போய் நிற்கணும்? ரெண்டு பேரும் குப்படா, நான் ஏன் குப்பையில் போய் நிற்கணும்? ரெண்டுக்கு அப்பால ஒன்று இருக்கு. அதுதான் புத்தர் கண்டறிந்தது. நடுவில் நில் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார் புத்தர். அப்ப தீபோ பவ அப்படின்னார். உனக்கு நீயே ஒளியாக இரு, உனக்கு நீயே ஒளியாக இரு, அப்ப தீபோ பவ. புத்தருடைய வார்த்தை அது. இந்த இடம் வரையில் நான் இவரை ஏற்றுக்கொள்வேன், இந்த இடத்துல என்னால் இவரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வதற்கு உரிய திராணி, அந்த உயிர் ஆற்றல், அந்த தெம்பு, அந்த ஞானம், ஞான அக்கினி யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் வேறு வகையான மனிதர்கள். பாரதி அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா. அதைத்தான் அவருடைய முன்னுரையில் ரொம்ப அழகாக அவர்கள் எடுத்துரைத்தார்கள். எந்த காந்தியை கொண்டாடுகிறாரோ அந்த காந்தியை கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்கிறார். எந்த திலகரை கொண்டாடுகிறாரோ அந்த திலகரை கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்கிறார். இது ஒரு ஆச்சரியமான தன்மை. சரியா சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் பிழைக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் தான் கண்டிக்க வேண்டிய நபர்களை ஒருபோதும் கண்டிக்க மாட்டார்கள். வெறும் பிழைப்பு நடத்துகிற, சிச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு என்கிறாரே, அந்த பிழைப்பு நடத்துகிறவர்கள் கண்டிக்க வேண்டியவர்களை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்க மாட்டார்கள். இதை கண்டித்து விட்டால் பிறகு நமக்கு மரியாதை போய்விடும், நமக்கு ஆதாரம் போய்விடும் என்று கவலைப்படுவார்கள். இவையெல்லாம் பரமாத்மாவினுடைய செயல். நாம் இருக்கிறது, இந்த உலகத்தில் வாழ்வது, இந்த உலகத்தில் இருந்து கருத்துக்களை சொல்வது எல்லாமே ஒரு பரமாத்மாவின் செயல் என்ற தெளிவும் ஞானமும் கைவர பெற்றவர்கள் இத்தகைய அச்சத்திலே இருந்து விடுதலையானவர்களாக இருப்பார்கள்.
அப்படி வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மனிதன் மகாகவி பாரதி. நான் பாரதியை இறந்தவர் என்று ஒரு வார்த்தை சொல்ல முடியாது, காலமானவர் என்ற ஒரு தமிழிலே ஒரு சொல் இருக்கிறது, அந்த வார்த்தையோடும் பொருத்தி பார்க்கலாம். இப்படி பல்வேறு வார்த்தைகளோடு போட்டாலும் ஒரு உலகியல் கோணத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். பொதுவாக மறைந்து விட்டவர்களை எதற்காக கொண்டாடுவார்கள்? அப்பாவோ தாத்தாவோ சொத்து வைத்து விட்டு போனால் கொண்டாடுவார்கள், கடன் வைத்து விட்டு போனால் வாரி இறைப்பார்கள், கொஞ்சம் பணம் வைத்திருந்து ஏதோ பிள்ளைகளுக்கு சில ஏற்பாடு செய்து விட்டு போனால் அவர்கள் மறைந்த பிறகும் அவர்களை பற்றி கொஞ்சம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள், ஏதோ ஒரு வகையில் கொண்டாடுவார்கள். அரசியலை பொறுத்தளவிலே மறைந்தவர்களை ஏன் அவர்களால் இன்னும் 4 ஓட்டு வரும் என்றால் கொண்டாடுவார்கள். இப்படி ஏதோ ஒரு சுயநலமான ஒரு லாபத்துக்காகத்தான் மறைந்தவர்களை இந்த உலகத்தில் கொண்டாடி கொண்டிருப்பார்கள். நாம் ஏன் பாரதியை கொண்டாடுகிறோம்? நாம் பாரதியை கொண்டாடுமே, பாரதி நமக்கு ஏதாவது சொத்து வைத்திருக்கிறாரா? பாரதி நமக்கு ஏதாவது ஓட்டு வாங்கி தரப்போகிறாரா? இன்றைக்கு பாரதி நின்றால் அந்த தொகுதியில் அவருக்கு டெபாசிட்டே கிடைக்காது என்பதுதான் பிரத்யட்சமான உண்மை. காரணம், ஒரு நல்ல சிந்தனையாளன், நல்ல மனிதன், ஒரு புரட்சிகரமான கருத்துடையவன் என்பவனை கொண்டாடுகிற பழக்கம் இன்னும் தமிழ் சமூகத்துக்கு வந்துவிட்டதாக நான் நம்பவில்லை. எனவே பாரதியை நாம் நினைவு கூறுகிறோம், இந்த நாளிலே பாராட்டுகிறோம், அல்லது ஏதோ சில வார்த்தைகளை சொல்லுகிறோம் என்று சொன்னால் என்ன காரணத்துக்காக நாம் பாரதியை கொண்டாட வேண்டும்? எனக்கு ஒரே ஒரு வரிதான் தோன்றுகிறது. ஒருவேளை நாம் பாரதியை இப்படி கொண்டாடவில்லை என்றால் நன்றி கொன்றவர்களாக ஆகிவிடும். நாம் நிச்சயமாக ஒரு நன்றி உள்ளவனாக இருந்தால் அவரை நினைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அல்லது இன்னொரு கோணம், அது பாரதியை சொல்லி இருக்கிற ஒரு கோணம். இந்த உலகத்தில் எல்லாரும் செத்து போய்விட்டார்களப்பா, எவ்வளவோ பெரிய மனிதர்கள் பூமிக்கு வந்து இறந்து போய்விட்டார்கள், ஆனால் நான் மரணம் அடையவில்லை என்று பாரதி பாடுகிறார். பொதுவாகவே எல்லோரும் அமரநிலை எய்தும் நிலையை இந்தியா உலகிற்கு அளிக்கும் என்று பிரகடனப்படுத்தியவன் பாரதி. கவிஞர்களுக்கே அந்த எண்ணம் இருக்கும், நான் அழிவதில்லை. கவியரசு கண்ணதாசன் பாடவில்லையா, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு ஒரு மரணம் இல்லை. அந்த கவிஞர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குமே, அதே தன்மையில் பாரதி பாடுகிறாரா? நோவாலே மடிந்திட்டான் புத்தர் கண்டீர், அந்தனாம் சங்கரா ஆச்சாரியன் மாண்டான், அதற்கடுத்த ராமானுஜனும் போனான். சிலுவையிலே அடியுண்டு இயேசு செத்தான், தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான், பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் விழுந்தான், பார் மீது நான் சாகாது இருப்பேன். என்னங்க அவர் முதல்ல போட்டிருக்க லிஸ்ட் பார்த்தா எப்பேற்பட்ட லிஸ்ட். அப்புறம் பார்த்து இவங்க எல்லாமே போய் சேர்த்துட்டாங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னா பயமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு பயமா இருக்கு. நோவாலே மடிந்திட்டான் புத்தர் கண்டீர், அந்தனாம் சங்கராச்சாரியன் மாண்டான், அதற்கடுத்த ராமானுஜனும் போனான், சிலுவையிலே அடியுண்டு இயேசு செத்தான், தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான், பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் விழுந்தான், பார்மீது நான் சாகாதிருப்பேன் கண்டீர், மலிவு கண்டீர் இவ்வுண்மை பொய் கூறேன் யான். நான் பொய் சொல்ல மாட்டேன். இதுக்கு ஒரு அடுத்த முரண் வைக்கிறேன், அதான் ரொம்ப டாப்பு. மடிந்தாலும் பொய் கூறேன். அது சாக மாட்டேன்னு சொல்றவர் நான் செத்தாலும் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, மடிந்தாலும் பொய் கூறேன். மானிடர்க்கே நலிவும் இல்லை சாவும் இல்லை, கேளீர் கேளீர் நாணத்தை கவலையினை சினத்தை பொய் அச்சத்தை வேட்கையினை அழித்து விட்டால் அப்போது சாவும் இங்கே அழிந்து போகும். பொதுவாகவே மரணம் இல்லைங்கிற இந்திய தத்துவத்தை சொல்லுவது போல இந்த தன்மை அந்த பாடலில் பாரதி அளித்திருக்கிறார். கவிஞர்கள் மரணம் அடைவதில்லை என்ற ஒரு கருத்தையும் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? கவிஞர்கள் எலும்பாலும் நரம்பாலும் வாழ்வதில்லை, கருத்துக்களாலும் சிந்தனைகளாலும் வாழ்வதால் அவர்கள் மரணம் அடைவதே இல்லை. இன்னைக்கு கூட நீங்க சொல்லும்போது திருவள்ளுவர் சொல்லுகிறார் என்று நிகழ்காலத்தில் சொல்லுகிறோம். வள்ளுவர் சொல்கிறார், கம்பர் சொல்கிறார், பாரதி சொல்கிறார் என்று சொல்லுகிறார் என்று சொன்னாலேயே அவர்கள் இருக்கிறார்கள் என்றுதானே பொருள். எனவே நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை. காரணம், கவிஞர்கள் கருத்துக்களால் வாழ்ந்து கொண்டே போகிறார்கள், எனவே அவர்களுக்கு மரணம் இல்லை. ஆனால் இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. இவ்வளவு பெரிய கிரேட்டர் லிஸ்ட்டை முன்னாடி ஏன் சார் போடணும்? அது எல்லாருக்குமே பொருந்துமே, A to Z எல்லாருக்குமே பொருந்துமே. ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டாரே பாரதி, எல்லாமே டிவைன் பர்சனாலிட்டி. ராமன், கிருஷ்ணன், புத்தர், ராமானுஜர், சங்கரர் எல்லாம் பெரிய லிஸ்ட்டை போட்டுட்டு இவங்கெல்லாம் போனாங்கன்னு எழுதிவிட்டாரு. அந்த கான்ட்ரவர்சி இல்லாமல் போகலாமே. இவங்கெல்லாம் போனாங்கன்னு எழுதிட்டாரு, ஆனால் எனக்கு சாவு இல்லைன்னு எழுதுறாரு. இது நான் ஒரு மேடையில் பேசும்போது ஒருத்தர் என்கிட்ட கேள்வி கேட்டார். உடுமலை அங்குசாமின்னு அவர் உட்காந்துருந்த கேட்டார், இஸ் இட் நாட் டூ மச் சார்?
இது கொஞ்சம் 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 மிகையாக தெரியல, இப்படி பாரதி பாடுறது கொஞ்சம் மிகையாக தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். நான் இம்மீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணணும். டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அவர் மேலே சொன்ன லிஸ்டெல்லாம்ப்பா, மேலேருந்து கீழே வந்தவங்க, மேலேருந்து கீழே வந்தவங்களாம் செத்தாதான் மேலே போக முடியும். கீழேருந்து மேலே போனவனுக்கு சாவே இல்லைன்னு பாரதி நினச்சிருக்கலாம். அவர் கீழேருந்து மேலே போயிருக்கிறார் இல்லையா? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு. அதனால் மேலேருந்து கீழே வந்தவனுக்கு சாவு கிடைக்கும்பா, ஆனால் கீழேருந்து மேலே போகிறவனுக்கு சாவே கிடையாதுப்பா. ஒருவேளை அந்த மாதிரி கோணத்துலேயும் நீ பாரதியை எடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் அழிவதில்லை, அவருக்கு ஒரு நன்றி காராட்ட வேணுங்கிற எண்ணத்தில் இன்னும் நாம் பாரதியை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே யார் யாரோ நம்ம பாரதியை நினைக்கிறோம். எனக்கு நினைவு பாரதி சுராஜை என்னால் மறக்க முடியாது. அவர்களெல்லாம் பெரிய புகழ் பெற்றவர்களாக உலக அரங்கத்தில் நமக்கு அறியப்படலை. ஆனால் பாரதிக்காகவே உயிர் வாழ்ந்த ஆன்மா பாரதி சுராஜ். பாரதியாருடைய விழாவை முதல்ல திருவல்லிக்கேணி வீட்டிலேருந்து சில வரைக்கும் மாலை போடணும்னு பாரதி ராமமூர்த்தி, பாரதி மணி, இது மாதிரியான நண்பர்கள் அவங்களெல்லாம் தான் பாரதியை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினவர்கள். அவர்களையெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைக்கணும். ஏன்னா எந்த விதமான ஆதாயத்துக்காகவும் அவங்களாம் பாரதியை கொண்டாடலை, எந்த நன்மையும் எதிர்பார்த்து பாரதியை கொண்டாடலை. அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன், ஒரு பூரணமான அன்புக்காக பாரதியை கொண்டாடியவர்கள். அவர்களையெல்லாம் இந்த நேரத்தில் நான் மதித்து பாராட்டுவேன். இன்றைக்கி அவர் ராமன் சார் கிட்டத்தட்ட என்னுடைய சப்ஜெக்ட் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டார். நான் என்ன கோணத்தில் வந்தேனோ அதை ஃபுல்லாக. எப்படின்னா, பாரதியை விமர்சிக்கிறவர்களும் ஒரு கோணத்தில் விமர்சிக்கிறார்கள், கொண்டாடுகிறவர்களும் ஒரு கோணத்தில் கொண்டாடுகிறார்கள். நல்ல கோணத்தில் கொண்டாடுறவங்களும் உண்டு, வேறு சில லாபங்களுக்காக கொண்டாடுறவங்களும் உண்டு. எல்லாத்தையும் ப்ளைனாக பேசணும். அவங்கவுங்க ஜாதிக்காக அவங்கள கொண்டாடுறேன் அப்படிம்பாங்க. ஒருத்தர் நல்லா புதுக்கவிஞர் எழுதினா, அவங்களாம் சாதிக்க பிறந்தவர் அல்ல, சாதிக்க பிறந்தவர்கள் அப்படின்னா. அவங்களாம் வேறு கேட்டகரி. அவங்களாம் அவங்களுடைய ஒரு ஜாதி அபிமானத்துக்காக இந்த பூமிக்கு வரல, அந்த நோக்கத்துலேயும் அவங்க வாழலை. இப்போ விமர்சிக்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் என்கிட்ட ப்ளைனாகவே சொன்னார், அந்த குரூப்பெல்லாம் யார் பாரதியை பின்பற்றுறவங்க, அந்த குரூப்பெல்லாம் பாரதிதாசனை மேற்கோளே காட்டுறது இல்லையே. அவருடைய கோபம் பாருங்கள். அந்த குரூப்பெல்லாம் பாரதிதாசனை மேற்கோளே காட்டுறது இல்லையே, அப்போ நாங்கள் எப்படி பாரதியை ஒத்துக்குவோம்? எப்படிலாம் கணக்கு போடுறாங்க பாருங்கள். அந்த குரூப்பெல்லாம் பாரதிதாசனை சொல்கிறதே இல்லையே, அப்போ நாங்கள் எப்படி பாரதியாரை ஒத்துக்குவோம்னு. எங்க இந்த தகராறுக்கெல்லாமா பாரதி கொண்டு வரலாம்? இதுக்கெல்லாம் பாரதி அப்பாற்பட்டவன் இல்லையா? இந்த 1000 உண்டு இங்கு ஜாதி, இதில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. பாரதியினுடைய சிந்தனை போக்கே வேற, நோக்கமே வேற. இந்த கோணத்தில் பாரதியை நாம் பார்க்கிற போது ஒரு உண்மையை தேடிய, வாழ்நாள் முழுவதும் உண்மைகளை தேடிக்கொண்டே இருந்த ஒரு ஆத்மா. நிறைய அறிஞர்களுடைய மேற்கோள்களை தொகுத்து போட்டுட்டு பாரதி தன்னுடைய வசனத்தில் சொல்கிறார், இதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து படிங்க வேமன்னா. அதில் ஒரு வார்த்தை எழுதுவார், அமெரிக்க மகாவிஷ்ணு எமர்சன் எழுதுவார். எமர்சன் எழுத மாட்டார், அமெரிக்க மகாவிஷ்ணு எமர்சன் அப்படின்னு அவருக்கு ஒரு டைட்டில் கொடுப்பார். அந்த லிஸ்ட்டு முழுக்க நீங்கள் எப்பாவது வாய்ப்பு இருக்கும்போது படித்து பாருங்கள். அந்த உரைநடையில் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள். அதில் வேமன்னாவே என்ன சொல்கிறார், முதல்ல சொல்லும்போதே, கற்களை குவித்து கோயில்களை கட்டுகிறீர்கள், ஓயாமல் கல்லை கூச்சு கோயிலை கட்டுக்கிறீங்க, அது எதுக்கு? நமக்குள்ளேயே அவர் இருக்கிற போது எதுக்கு அனாவசியமாக இப்படிலாம் நீங்கள் அந்த காரியத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் போட்டு வந்து கடைசியாக ஒரு வரி பாரதி தன்னுடைய வரியாக எழுதுகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லா மதமும் உண்மைதான், எல்லா மதமும் உண்மைதான், ஆனால் முழு உண்மை அல்ல. இந்த புரிதல் தான் சார் எனக்கு ரொம்ப தேவை. எல்லா மதமும் உண்மைதான், ஆனால் முழு உண்மை அல்ல. உண்மை வேறு, முழு உண்மை வேறு. இன்னைக்கு வெறும் உண்மையை மட்டுமே பார்த்துட்டு பல பேர் அந்த உண்மை பக்கமே நின்றுக்கிட்டு வெறி பிடிச்சு கூப்பிட்றாங்களே ஒழிய, அதையும் தாண்டி முழு உண்மை அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த உண்மையும் நீங்கள் பயணம் பண்ணிக்கிட்டே போனாதான் அந்த முழு உண்மையை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிற விருப்பு வெறுப்பற்ற தேடல் நம்ம இடத்துல ரொம்ப குறைவு.